ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசம் ரெசிபி. ரசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிம்பிளான ரெசிபி தான். இன்னைக்கு நம்ம கிராமங்களில் செய்கிற காரச்சாரமான ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் விதை கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். முதல்ல இதை தட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் அரை ஸ்பூன், அப்புறம் 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை கனிஞ்சு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் உப்பு, எண்ணெய். முதல்ல நம்ம மல்லி, ஜீரகம், மிளகை தட்டிக்கலாம். உங்களுக்கு மிளகோட வாசனை ஜாஸ்தியாக வேணும்னா கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறவரன்னு தட்டிட்டு அதோட பூண்டையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். நைஸாக அதை அரைச்சிடக்கூடாதுங்க, ஒரே ஒரு அடி தான் அடிச்சுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இங்கே 2 மிளகாய் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இங்கே நான் மண் பாத்திரத்தில் தாளிக்க, நீங்கள் வேணால் பேனில் செஞ்சுக்கலாம். மண் பாத்திரத்தை அப்படியே கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட முடியாது, அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது, அதை நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்ன சூடானாக்கில் தாளிக்கிறதுக்குள்ள பொருட்களை போட்டுருங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் காயப்பொடி, மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நல்ல சூடாக இருக்கிறதுனால நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனே நம்ம கனிஞ்ச தக்காளியை சேர்த்துடலாம். நல்ல பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன், இல்லது நீங்கள் சின்ன தக்காளியாக 2 போட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் தக்காளியை வாட்டிடுங்க. ரசத்துக்கு தேவையான உப்பை இப்போ தக்காளியிலேயே நம்ம போட்டுடலாம். கல் உப்புங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவும் கரைஞ்சிடும், தக்காளியும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போமே நம்ம உப்பை போட்டுக்கலாம். எப்போதுமே கல் உப்பு யூஸ் பண்ணையில பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அதில் உப்பு சுவை ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் தக்காளி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வதங்கினாக்கில் அந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம். இப்போ அந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கிக்கோங்க. பொதுவாக ரசம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, ஆனால் பொதுவாக நம்மளே வச்சு சாப்பிட்ற ரசம் நமக்கு போர் அடித்த மாதிரி இருக்கும். புதுசாக ஏதாவது ரசம் ட்ரை பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த கிராமத்தில் உள்ள ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல காரச்சாரமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம புளியை சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்து ஒரு கொதி கொஞ்சம் சூடான பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் வத்தல் போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்ல காரம் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோக்கான தண்ணி தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரசத்தை பொதுவாக ஃபுல்லாக கொதிக்க விட்டுறக்கூடாது, ஓரங்களில் கொதிக்க ஆரம்பிச்சாக்களே நம்ம நிறுத்திடலாம். இப்போ ஓரத்தில் கொஞ்சமாக அந்த நுர கட்டின உடனேயே நம்ம மல்லி இலை தூவிட்டு லேசாக கொதி வந்தாக்களே நம்ம அணைச்சி விட்டுறலாம். ரொம்ப எளிமையாக தயாராகிருங்க இந்த ரசம். பொதுவாக ரசம் கொதிச்ச பின்னால் நம்ம இம்மிடியேட்டாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணுங்க, அப்படின்னா தான் அந்த ரசத்தோட வாசம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அணைச்சி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.